ஹலோ நண்பர்களே! இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அத பார்த்துடுவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப எபிசோட் 6 பார்க்கலாம். ஸ்டார்ட்டிங் எடுத்ததும் நம்ம ஜாக்கி பையன் எல்லா துணியும் நான் தான் துவைக்கணுமான்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு, அவன் மிஷின்ல போட வர்றத பார்த்தோனே, உடனே ஒத்தரசா பார்த்துட்டு, "ஏன்டா மருமகனே என்னடா பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி கிட்ட கேட்கிறப்ப, ஜாக்கி பையனும் ரொம்ப கோவமா ஒத்தரசா பார்த்துக்கிட்டு, "ஐயோ லூசு அத்தை, உங்களுக்கு என்ன கண்ணு தெரியலையா? நான் துணி தானே வாஷ் பண்ண வந்திருக்கேன். நீங்க இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையனும் நக்கலா கிண்டல் பண்றத பார்த்தோன்னே, உடனே நம்ம உத்தரசா ரொம்ப கடுப்பா நம்ம ஜாக்கி பையனை பார்த்துட்டு, "அடே எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தாண்டா தெரியும். நீ எதுக்குடா வாஷிங் மிஷினை யூஸ் பண்ண வந்திருக்க? அதான் தான் உன்கிட்ட கேட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி கிட்ட கேட்குறப்ப, ஜாக்கி ரொம்ப கடுப்பாயிட்டு, "அப்புறம் உங்க தலையில துவைப்பாங்களா அத்தை? நான் மிஷின் வீட்டில் இருக்கப்ப மிஷினில் தானே யூஸ் பண்ணி ஆகணும். அதனால பண்ணேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையனும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே ஒத்தரசா ரொம்ப கோவமா ஜாக்கி பையனை பார்த்துக்கிட்டு, "அடே லூசு பையல, எனக்கு நல்லா புரியுது. ஆனா துணி எல்லாத்தையும் கையில தாண்டா துவைக்கணும். நீ கையில துவைச்சேன்னு வச்சுக்கோ, துணி எல்லாமே என்ன மாதிரி பளபளன்னு அழகா இருக்கும். இல்லைன்னா உன்ன மாதிரி அழுக்கா இருக்கும்டா. அதனால போய் கையில தொய் மருமகனே." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தரசா ஜாக்கி பையனை பார்த்து கிண்டல் பண்றத பார்த்தோன்னே, உடனே நம்ம ஜாக்கி பையன் ரொம்ப கடுப்பா, "சரி சரி, நான் பண்ணி தொலைகிறேன் தா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையனும் ரொம்ப கஷ்டப்பட்டு காலையிலே துணி எல்லாத்தையும் துவைச்சிக்கிட்டு இருப்பான். இவன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு துணி துவைக்கிற எல்லாத்தையும் நம்ம ஒத்தரோசா மறைஞ்சிருந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவ பாட்டு கிளம்பி போயிட்டு இருப்பா. நம்ம ஒத்தரோசா போறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாக்கி பையனும் ஐயோ அத்தை வெளியே போயிட்டாங்க, நம்ம இப்போ எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி பையனும் யாருக்கும் தெரியாம ட்ரெஸ் எல்லாம் அழகா சேஞ்ச் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம வெளியே எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்க்குறப்ப அங்கே ஒத்தரோசா ஹாலில் உட்காந்துருக்கத பார்த்தோன்னே நம்ம ஜாக்கி பையனும் பார்த்துட்டு, ஐயோ இந்த லூஸ் அத்தை இங்கே தான் உட்காரணுமான்னு சொல்லி யோசிச்சுட்டே நம்ம உத்தரசாக்கு தெரியாமல் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிடலான்ட்டு பொறுமையாக பூனை மாதிரி சவுண்டு இல்லாமல் பொறுமையாக நடந்து போயிட்டு இருப்பான். இவன் மறைஞ்சு போயிட்டு இருக்கப்ப அப்போ ஒரு காலிங் பெல் சவுண்டு வரதை பார்த்தோன்னே நம்ம ஜாக்கி பையனும் வசமாக ஒத்தரசா கிட்ட மாட்டிக்கவும் நம்ம ஒத்தரசா பார்த்துட்டு, டேய் திருட்டு பூனை, நீ என்கிட்ட மறைஞ்சிருந்து எங்கே வெளியே எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டு இருக்க, எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தரசா கேட்கவும் நம்ம ஜாக்கி பையனும் ஐயோ இந்த லூஸ் அத்தையிட இப்படி வசமா மாட்டிக்கிட்டோமே, சரி ஓகே எதையாவது சொல்லி சமாளிப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தரசாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, உங்களுக்கு அடிக்கடி பைத்தியம் பிடிக்குதுல்ல, அதனால ஏதாவது மருந்து கிடைக்குமான்னு சொல்லி பார்க்கறதுக்காக வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். அதனால நான் போயிட்டு வந்துடுறேன். நான் வர வரைக்கும் நீங்க வீட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் சொல்லிட்டு அங்கே வேகமா ஓடி போறதை பார்த்தோன்னே ஒத்தரசா பார்த்துட்டு, அடே என்கிட்ட பொய் சொல்லிட்டு தப்பிச்சா ஓடி போயிட்டு இருக்கா, இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தரசா பின்னாடியே துரத்திக்கிட்டே ஓடி வந்துகிட்டு இருப்பா. நம்ம ஜாக்கி பையனும் எப்படியாவது ஒத்தரசா கிட்ட தப்பிச்சு ஓடணும்னு சொல்லிட்டு முன்னாடி வர குட்டப்பாப்பா கூட பார்க்காம அவன் பாட்டு இடிச்சு தள்ளிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டு இருப்பான். இவன் இந்த மாதிரி ஓடி போறத பார்த்தானே உடனே குட்டப்பாப்பா அடே யாரா நீ இந்த மாதிரி முரட்டுத்தனமா இடிச்சிட்டு போற, யாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டப்பாப்பாவை கத்திக்கிட்டே திரும்பி பார்க்கறதுக்குள்ள பின்னாடி ஒத்தரசா வேகமா குட்டப்பாப்பா இடிச்சிட்டு ஓட போறத பார்த்தோன்னே உடனே நம்ம குட்டப்பாப்பா ஒத்தரசா பிடிச்சு வச்சுட்டு, இந்தாம்மா எங்கம்மா ஓடி போயிட்டு இருக்க, நீ என்ன வீட்டுக்குள்ளேயே ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கியா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டப்பாப்பா கேட்கறத பார்த்தோன்னே உடனே ஒத்தரசா ரொம்ப காண்டாயிட்டு, ஏ குட்டப்பாப்பா உனக்கு என்ன வேணும், என்கிட்ட என்ன கொஷின்லாம் கேட்டுட்டு இருக்க, நானே அவனை பிடிக்கணும்னு சொல்லி ஓடி போயிட்டு இருக்கேன், என்ன வழிமறைச்சு இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டுட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தரசா குட்டப்பாப்பாட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கி பையனும் எப்படியும் நம்ம மாமியார் கிட்ட தப்பிச்சு ஓடி வந்துட்டோம்னு சொல்லிட்டு தலை தெறிக்க ஓடி வந்துகிட்டு இருப்பான். இவன் ஓடி வந்துகிட்டு இருக்கப்ப ஹாங்க பையனும் ஃபோன் பண்ணிட்டு, பேபிமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி கிட்ட கேட்குறப்ப ஜாக்கி பையன் பேபி நான் வேகமாக ஓடி வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் சொல்லவும் இதை பார்த்தோன்னே உடனே ஹாங் பையனும் டவுட் ஆகிட்டு, என்னது நீ ஓடி போயிட்டு இருக்க, எங்கே ஓடி போயிட்டு இருக்க, என்னை விட்டு எங்கே ஓடுறமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாங் பையனும் பயந்துகிட்டே கேட்பான். அப்போ நம்ம ஜாக்கி பையனும் சிரிச்சுக்கிட்டு, ஐயோ பேபி நான் உங்கள் அம்மா கிட்ட தப்பிச்சு ஓடி வந்துகிட்டு இருக்கேன், நான் வெளியே என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வந்திருக்கேன் பேபி, ஆமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி கேட்குறப்ப ஹாங் பையனும் சுற்றி யாரும் இருக்காங்களான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே, பேபிமா நான் யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு மறைஞ்சு நின்றுட்டு இருக்கேன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்க பையன்
வந்து சொல்லவும், ஜாக்கி பையனும் வந்து டவுட் ஆயிட்டு, "என்னது மறைஞ்சுக்கிட்டு இருக்கியா? என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து கேட்கவும், ஹாங்கு பையனும் வந்து தெளிவா, "நான் வந்து வேலை செய்யாம யாருக்கும் தெரியாம மறைஞ்சு நின்னு உன்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் பேபி. நான் வந்து உன்ன வந்து ரொம்ப மிஸ் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து சொல்லவும், ஜாக்கி பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, "பேபிம்மா நானும் வந்து உன்ன வந்து ரொம்ப மிஸ் பண்றேன். நீ வந்து சீக்கிரம் வந்து வீட்டுக்கு வா. நைட் வந்து உனக்காக வந்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சொல்லவும், ஹாங்கு பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, "நான் வந்து சீக்கிரம் வந்துருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப, அவங்க கூட வேலை பார்க்குற பொண்ணு வந்துட்டு, "ஹலோ பேபி நீ வந்து எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன வந்து தேடவும், ஜாக்கி பையன் வந்து இத கேட்டுட்டு, "யார்றா உன்ன வந்து தேடிக்கிட்டு இருக்கா? யார் யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து கோவமா வந்து கேட்கறத பார்த்தோன்னே, ஹாங்கு பையனும் வந்து பயந்துக்கிட்டு, "பேபி பேபி என்ன வந்து பாஸ் தான் வந்து கூப்பிடுறாங்க. நான் வந்து அப்புறம் வந்து உன்ட்ட பேசுறேன். ஃபோன வை." அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்கு பையனும் வந்து பயந்துக்கிட்டே வந்து ஃபோன வந்து கட் பண்ணிருவான். இங்க ஹோட்டல்ல வந்து நம்ம ஜாக்கியோட அக்காவும், ஹாங்கு கூட வேலை பார்க்குற அந்த பையனும் வந்து 2 பேரும் வந்து மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்து ஒர்க் விஷயமா வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கப்ப, அப்பதான் நம்ம ஜாக்கி பையனும் வந்து, "அக்கா நான் வந்து உன்ன வந்து ரொம்ப மிஸ் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து சொல்லிட்டு வந்து உள்ள வர்றத பார்த்தோன்னே, அந்த ஜாக்கியோட அக்காவும் வந்து சந்தோஷமா, "டேய் நீ வந்து வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன வந்து கட்டிப்பிடிக்கலான்னு சொல்லி ஏந்திச்சு போறப்ப, அவ வந்து கால் தடுக்கி வந்து கீழ விழுந்துருவா. இத பார்த்தோன்னே ஜாக்கி பையனும் வந்துட்டு, "அக்கா நீ வந்து ஓகே தானே? நீ வந்து ஓகே தானே?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவ வந்து தூக்கி விடவும், ஜாக்கியோட அக்கா வந்து ஜாக்கி பையன வந்து பார்த்துட்டு, "டேய் நான் வந்து உன்ன வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன். என்னடா என்ன வந்து பார்க்காம நீ வந்து ரொம்ப துரும்பா வந்து இளைச்சு போயிட்டியே! நீ வந்து நல்லா தானே இருக்க. உன்ன வந்து அந்த வீட்ல வந்து நல்லா தானே வந்து பார்த்துக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிய வந்து விசாரிக்கவும், அவனும் வந்து, "அக்கா அந்த கதையெல்லாம் வந்து அப்புறம் பேசிக்கலாம். அம்மா உன் பக்கத்துல இருக்க பையன் யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து கேட்கவும், ஜாக்கியோட அக்கா வந்து சிரிச்சுட்டு, "அவன்லாம் வந்து நம்ம பையன் தான். நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் தான். அம்மா நீ வந்து உங்க மாமியா வீட்டுக்கு வந்து போனியே, மாமியா வந்து எப்புட்றா உன்ன வந்து நல்லா பார்த்துக்கிறாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து விசாரிக்கவும், நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு, "அக்கா என்னோட மாமியாவ பத்தி வந்து விசாரிக்கிறியா? அவங்க வந்து ரொம்ப தங்கமான மாமியா தெரியுமா? என்ன வந்து அவங்களோட குழந்தை மாரி வந்து பார்த்துக்கிறாங்க. வீட்ல வந்து ஒரு வேலை கூட என்ன வந்து செய்ய விட மாட்டாங்க. அவங்களே வந்து எல்லா வேலையும் வந்து பார்த்துப்பாங்கக்கா. அவங்க வந்து என்கிட்ட வந்து ரொம்ப ஜாலியா தான் இருக்காங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவங்க வந்து என்ன வந்து மருமகனாவே வந்து பார்க்கல. அவனோட பையனாவே என்ன வந்து ஏத்துக்கிட்டு பார்க்குறாங்கக்கா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சமாளிக்கவும், அக்கா வந்துட்டு, "சரி, சரி. ஓகே, ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டே வந்து உட்காந்துருப்பா. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் வந்து ஒண்ணா சேர்ந்து ரொம்ப ஜாலியா வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கப்ப, நம்ம ஜாக்கி பையனும் வந்து நல்லா குடிச்சிட்டு குடிபோதையிலே வந்துட்டு அழுதுகிட்டு, "அக்கா நான் வந்து என் மாமியாவ பத்தி சொன்னேன்ல, அது எல்லாமே வந்து பொய்க்கா. இப்ப கூட எனக்கு அந்த குட்டி சாத்தானாவ பார்த்தா வந்து ரொம்ப கோவமா வருது. என்ட்ட வந்து அவள பத்தி வந்து பேசவே பேசாத. அதுக்கப்புறம் நான் வெறிகொண்ட வேங்கையா வந்து மாறிருவேன்க்கா. என் முன்னாடி மட்டும் என்னோட மாமியா இருந்தாங்கன்னா, இந்நேரத்துக்கு அவங்க மண்டைய வந்து 2ஆ உடைச்சிருப்பேன். அவ்ளோ கோவம் வருதுக்கா. என்ன வந்து அவ்ளோ கொடுமையா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பையனா கூட என்ன வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. வந்து அவங்களோட வேலைக்காரன் மாரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சம்பளமே இல்லாத வேலைக்காரன் மாரி என்ன வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்கக்கா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையனும் வந்து ஒத்தரோசா மேல இருக்க கோவம் எல்லாத்தையும் வந்து ஜாக்கி பையனும் வந்து நல்லா போதையில வந்து அவங்க அக்கா கிட்ட வந்து புலம்பி தள்ளுறத பார்த்தோன்னே, அவங்க அக்காவ வந்து பார்த்துட்டு, "சரி, சரிடா நீ வந்து ரொம்ப கோவம்லாம் வந்து படாத. ஆமா உன்னோட ஹஸ்பண்ட் எங்க? அவன் வந்து எங்க போயிருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி கிட்ட வந்து கேட்குறப்ப, நம்ம ஜாக்கி பையனும் வந்து அழுதுகிட்டே, "அவரு வந்து வேலைக்காக வந்து வெளிய வந்து போயிருக்காரு. நாங்க 2 பேரும் வந்து சந்தோஷமா இருந்தா என் மாமியாருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. அவங்க வந்து எங்க 2 பேருக்கும் நடுப்புற வந்து எங்க 2 பேரையும் வந்து எப்படியாவது வந்து பிரிக்கணும்னு தான் சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்து நான் வந்து சும்மாலாம் இருக்க மாட்டேன். என்ன வேணான்னு சொல்லி நினைக்கிறேன். எங்க அத்தைக்கிட்ட வந்து நான் தான் வந்து அவங்களுக்கு ஏத்த மருமகன்னு சொல்லி நான் நிரூபிச்சு தான் ஆகப் போறேன். நான் வந்து எப்படி வந்து அவங்கள வந்து பண்ண போறேன் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து கோவமா வந்து கத்துறத பார்த்தோன்னே, உடனே நம்ம ஜாக்கியோட அக்காவ வந்து பார்த்துட்டு, "சரி ஓகேடா. உன்ன வந்து அப்படி என்னதான் உங்க மாமியா வந்து கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கா? என்கிட்ட சொல்றா. நான் உன் அக்கா. நான் உனக்கு வந்து துணையா இருக்கேன். என்கிட்ட சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கியோட அக்கா வந்து கேட்கவும், உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து அழுதுகிட்டே, "அக்கா என்ன வந்து டெய்லி வந்து துணி துவைக்க சொல்லுவா, சமைக்க சொல்லுவாங்க, கிளீன் பண்ண சொல்லுவாங்க. என்ன வந்து அவ்ளோ கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுன்னு சொல்லி எடுக்கவே விட மாட்டாங்கக்கா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையனும் வந்து புலம்பி தள்ளுற எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு, அந்த பையனும் வந்து அழுதுகிட்டே, "ஐயோ! உங்கள வந்து இவ்ளோ கொடுமை பண்றாங்களா? இதுக்கப்புறம் வந்து நான் வந்து யாரையும் வந்து லவ் பண்ண போறது கிடையாது. நான் கடைசி வரைக்குமே வந்து தனியா ஜாலியா இருக்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்லவும், உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து குடிச்சுக்கிட்டு, "ஆமாமா நானும் வந்து தனியாவே இருந்திருக்கலாம். நான் வந்து உன் கூடயே வந்து சேர்ந்துக்கிறேன். வா வா நம்ம வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து நல்லா குடிச்சிட்டு போதையிலேயே வந்து உளறிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்து பண்ற எல்லாத்தையும் வந்து ஜாக்கியோட அக்கா வந்து பார்த்துட்டு, "டேய் கொஞ்ச நேரம் வந்து அமைதியா இருடா. மானத்த வாங்காத. நீ வந்து பொறுமையா நிதானமா இருடா. ப்ளீஸ் ப்ளீஸ்." அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கியோட அக்கா வந்து சமாதானப்படுத்தவும், ஜாக்கி பையன் வந்து அதெல்லாம் கேட்காம அவன் பாட்டு வந்து ரொம்ப போதையில வந்து, "அக்கா நான் வந்து என் மாமியாவ வந்து சும்மாலாம் விட மாட்டேன். அவள வந்து என்ன பண்ண போறேன் பாரு பாரு." அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி பையனும் வந்து ஒத்தரோசா மேல இருக்க கோவத்த வந்து இங்க வந்து கொட்டி அழுதுகிட்டு இருப்பான். இவன் பண்ற டார்ச்சர் எல்லாம் பார்த்துட்டு ஜாக்கியோட அக்கா வந்துட்டு, "சரி ஓகேடா கொஞ்ச நேரத்துக்கு வந்து அமைதியா இரு. உன்ன வந்து குடிக்க கூப்பிட்டது ரொம்ப தப்புடா. நீ வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாத. எனக்காக அமைதியா இருடா." அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கியோட அக்கா வந்து சமாதானப்படுத்துறத பார்த்தோன்னே, ஜாக்கி பையனும் வந்துட்டு ஒத்தரோசா மேல வந்து இன்னும் கோவமாயிட்டு, "அக்கா அவள வந்து நான் சும்மா விட மாட்டேன். என்னை எப்படியாவது என் புருஷன் கூட வந்து சேர்த்து வச்சிருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து கதறி அழுவுறதோட இந்த எபிசோடு வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.